மாவட்டம் காட்பாடி பொன்னையை அடுத்த நாராயணபுரத்தைச் சேர்ந்த விவசாயி குமாரசாமி என்பவரின் வீட்டில்தான் இத்திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. கடந்த ஜூலை 24ஆம் தேதியன்று அதிகாலை தனது விவசாய நிலத்திற்கு சென்ற குமாரசாமி மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டும் பீரோவும் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். வீட்டில் இருந்த 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து குமாரசாமி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரில் CRPF காவலராக பணிபுரியும் குமாரசாமியின் மகள் கலாவதி தனது சீருடையில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் ஜம்மு காஷ்மீர்ல என் ஊர் பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம். எங்க வீட்டுல நானு, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் போட்டு உடைச்சு மொத்த நகை எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை 5:30 மணிக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த போட்டு உடைச்சிட்டு சாமான் எடுத்துட்டு போயிட்டேன் நகை எல்லாத்தையும். 6 மணிக்கு எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அக்காது ஓடாவிட்டு எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஜூன் மாதம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி CM பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. FIR காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் FIR காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. என் வீட்டுல யாருக்கும் எந்த பண்ண முடியாம நிற்கிறாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்கள் 22 சவரன் நாய்க்கைய பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு. காவல்துறை தரப்பில் புகார் அளித்த மறுநாளே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியது. கைரேகை நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். புகார்தாரரும் அவரது மகளும் சந்தேகம் தெரிவித்த அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதுவரை 80% விசாரணை முடிவடைந்துள்ளது. விரைவில் நகைகள் மீட்கப்படும். இந்நிலையில் அவர் ஏன் வீடியோ வெளியிட்டார் என தெரியவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர். வீடியோவில் கண்ணீருடன் பேசிய கலாவதிக்கு பொன்னையைச் சேர்ந்த சத்யா என்ற ராணுவ வீரருடன் திருமணம் நடைபெற்று 6 மாதங்களிலேயே இருவரும் பிரிந்துள்ளனர். கலாவதி சந்தேகம் தெரிவித்ததை அடுத்து சத்யாவிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது.